إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ومولانا محمدا عبده ورسوله صلى الله على سيدنا ومولانا محمد وعلى آله وصحبه وبارك وسلم كما تحب وترضى عدد ما تحب وترضى. أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم بسم الله الرحمن الرحيم إن الذين قالوا ربنا الله ثم استقاموا تتنزل عليهم الملائكة ألا تخافوا ولا تحزنوا وأبشروا بالجنة التي كنتم توعدون نحن أولياؤكم في الحياة الدنيا وفي الآخرة ولكم فيها ما تشتهي أنفسكم ولكم فيها ما تدعون نزلا من غفور رحيم. وقال النبي صلى الله عليه وسلم من خاف أدلج ومن ندلج بلغ المنزل ألا إن سلعة الله غالية ألا إن سلعة الله الجنة أو كما قال صلى الله عليه وسلم. பிரபஞ்சத்தை படைத்து பரிபாலிக்கக்கூடிய அல்லாஹ்வுக்கே எல்லாம் புகழும். ஸலாத் என்னும் கருணையும் சலாம் என்னும் இதேற்றமும் முஹம்மதுல் முஸ்தபா அஹ்மதுல் முஜ்தபா சய்யிதுல் கௌனைன் ஹாதமுன் நபியீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறை எடுத்து நடக்கக்கூடிய ஒவ்வொரு மூமினான ஆண்கள் பெண்கள் மீது உண்டாகட்டும். புனிதமான ஜுமாவுக்கு சமூகம் தந்திருக்கக்கூடிய அல்லாஹுடைய நல்லடியார்களே, எல்லா சந்தர்ப்பத்திலேயும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எந்த விடயங்களை செய்யுமாறு ஏவிருக்கிறானோ அந்த விடயங்களை முடியுமான அளவெடுத்து நடக்குமாறும், எந்த விடயங்களை செய்ய வேண்டாம் என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தடுத்திருக்கிறான். அவைகளை விற்றும் 100க்கு 100 முற்றும் முழுதும் தூரமாக இருக்குமாறு முதலாவதாக எனக்கும் அதற்கு பின்னால் உங்களுக்கும் நான் வசியத் செய்கின்றேன். கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, நண்பர்களே, அல்லாஹு ஜல்ல ஜலாலுஹு அம்மன வாலுஹு எந்த தீனுல் இஸ்லாம் என்ற மார்க்கத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு வழங்கியிருக்கிறானோ அந்த மார்க்கத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு பரிபூர்ணமான ஒரு மார்க்கமாக வச்சிருக்கிறான். எனவே ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில வரக்கூடிய ஒவ்வொரு கட்டங்கள், ஒவ்வொரு நிலைமைகள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த ஒவ்வொரு கட்டங்கள், ஒவ்வொரு நிலைமைகள்ல ஒரு மனிதன் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்பதையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா படிச்சு தந்திருக்கிறார். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, சில கட்டங்கள்ல நாங்க பார்ப்போம் எங்களுடைய வாழ்க்கையில அதிகமான பிரச்சனைகள், சோதனைகள், நிலைமைகள் வந்து கொண்டே இருக்குது. குர்ஆன் எங்களுக்கு தெளிவாக சொல்லக்கூடிய ஒரு விடயம் தான். அதுக்கு பல காரணங்கள் இருக்குது. ஆனா குர்ஆன் சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான காரணம் தான் பிமா கஸபத் ஐதின் நாஸ். நீங்களாகவே உங்களுக்கு சம்பாதிச்சு கொண்டதே தவிர இது நாங்க உங்களுக்கு யாருக்கும் அநியாயம் செய்யல என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றார். எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்கள், ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில கஷ்டங்கள், நிலைமைகள், சோதனைகள், பிரச்சனைகள் வருவதா அந்த மனிதன் பார்க்கணும்
எண்ணின் மூலமாக தான் இந்த விடயங்கள் நடக்குது என்பதாக அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். என்னுடைய என்ன குறைகள் என்றதை தேடுறது இருக்குது, இது ஆக முக்கியமான ஒரு விஷயம். தீனுடைய பெரியார்கள் நடந்து கொண்டு போகக்கூடிய நேரத்துல கால் போட்டிருக்கக்கூடிய ஸ்லிப்பர் அதுல பட்டி கலண்டாலும் யோசிப்பாங்க, ஏன் பட்டி கலண்டுச்சு, என்ன பாவம், என்ன தவறு, என்ன குத்தம். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, அந்த அளவுக்கு நுணுக்கமாக இருப்பாங்க. எனக்கு நானே சம்பாதிச்சு கொண்டதுதான் இந்த முஸ்லிமத் என்பதாக நினைச்சு கொள்வாங்க. அந்த அமைப்புல கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில பல சோதனைகள், பிரச்சனைகள் வாரத்துக்கு முதலாவது ஒரு காரணம் தான் அந்த மனிதன் செய்யக்கூடிய பாவங்கள் என்பதாக குர்ஆன் சுன்னா எங்களுக்கு சொல்லுது. ஹதீஸ்ல கூட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, இன்னர் ரஜுல் ல யுஹ்ரமு ரிஸ்க் பிதன்பின் யுஸீபுஹு அவ் கமா قال ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு மனிதன் அவனுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எழுதியிருக்கக்கூடிய ரிஸ்க் இருக்குது, ரிஸ்க் சஸ்டெனன்ஸ், அத மனிதன் தனக்கு தானே ஹராமாக்கி கொள்றான் அவன் செய்யக்கூடிய பாவங்களின் காரணமாக. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, அவருடைய பாவங்கள், அவருடைய தவறான செயல்கள், அவருக்கு ரப்புல் ஆலமீன் எழுதின ரிஸ்க் இருக்குதே, அந்த ரிஸ்க்ல நெருக்கடிகள் வாரத்துக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா காரணமாக அமைக்கிறான். அதான் குர்ஆன்லயும் அல்லாஹ் சொல்றான், வமன் அஅரல அன் திக்ரி ஃபஇன்ன லஹு மஈஷதன் பங்கா வநஹ்ஷுருஹு யௌமல் கியாமத்தி அஅமா. இந்த உலகத்துல யாரு எங்களைய மறந்து வாழ்றாங்களோ, பாவத்துல காலத்தை கழிக்கிறாங்களோ, அவங்களுக்கு நாங்க ஒரு நெருக்கடியான வாழ்க்கையை உண்டாக்குவோம் என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. எனவே ஏன் இந்த வாழ்க்கையில நெருக்கடி, பிரச்சனை, சோதனை எதுக்கு கைய வச்சாலும் சரிவாரல்ல. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, நாங்க செய்யக்கூடிய பாவங்கள் இருக்குதே, அந்த பாவங்கள் தான் இவ்வளவு பெரிய சோதனைக்கு காரணமாக இருக்குது. அது மாத்திரமல்ல, சில நேரங்கள்ல குடும்பங்கள்ல நிம்மதி இல்ல, சந்தோஷம் இல்ல, சண்டை, மனைவியோட உம்மவாப்போட பிரச்சனை. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, குர்ஆன்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், வமன் யஅஷு அன் ذிக்ரிர் ரஹ்மானி நுகய்யித் லஹு ஷைத்தானன் ஃபஹுவ லஹு கரீன். யார் உலகத்துல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை மறந்து வாழ்றாங்களோ, நுகய்யித் லஹு ஷைத்தானன், நாங்க அவர்களுக்கு ஒரு ஷைத்தானை சாட்டிடுவோம் என்பதா அல்லாஹ் சொல்றான். ஃபஹுவ லஹு கரீன், அந்த ஷைத்தான் அவனுடைய ரொம்ப நெருக்கமான நண்பனாக மாறிடுவான் என்பதா. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, ஒரு மனிதன் பாவம் செய்ய 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 அல்லாஹ்வுடைய zikra விட்டும், மௌத்துடைய சிந்தனையை விட்டும், நல்ல அமல்களை விட்டும் எப்ப தூரமாகறாங்களோ, குர்ஆன் சொல்லுது, அல்லாஹ் சொல்ற, நாங்க ஒரு ஷைத்தானை சாட்டிடுவோம். யாரோட ஷைத்தான் இருக்கிறானோ, சும்மா யோசிங்க, அவர் வீட்டுக்கு போனாலும் அந்த ஷைத்தான் இவரை டிரைவ் பண்ணி கொண்டே இருக்கும். மனைவியோட சண்டை புடி, உம்மா வாப்பாவோட சண்டை புடி, பிள்ளைகளோட சண்டை புடி. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, அவரை கண்ட்ரோல் பண்றதே ஷைத்தான். ஏன் ஷைத்தான் அவருடைய நண்பனாக. எனவே இவருடைய பாவங்கள் இருக்குதே, பாவத்தின் காரணமா அவருடைய நெருக்கமான அமைப்புல ஷைத்தான் வந்துட்டான். எனவே இவருடைய கண்ட்ரோல் இருக்கவே மாட்டார். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, குர்ஆன்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தெளிவாகவே சொல்றான், யாரு வட்டில தொடர்பு வைப்பாங்களோ, யதஹப்பதுஹுமுஷ் ஷைத்தானு மினல் மஸ், அவர் எழும்பக்கூடிய நேரத்துல ஷைத்தான், டெவல் பொசஸ்ட் பர்சன் என்று நாங்க சொல்லுவோம். ஒருத்தனுக்கு ஷைத்தான் பிடிச்ச எப்படி தடமாறுவானோ, கியாமத்துடைய நாள்ல மட்டுமல்ல, உலகத்திலேயும் அந்த மனிதன் ஒரு தடமாற்றத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. எனவே ஏன் எவ்வளவு பிரச்சனைக்கு காரணம்? நீங்க செஞ்ச பாவங்கள். எப்ப நீங்க தௌபா செய்வீங்களோ, அந்த பாவத்திலிருந்து வெளியே வருவீங்களோ, இந்த பிரச்சனையிலிருந்து நீங்க வெளியே வருவீங்க. எதுவரை காட்டியும் நீங்க தௌபா செய்யலையோ, பாவத்திலிருந்து வெளியே வர இல்லையோ, அந்த பிரச்சனை இருக்குது. அந்த பிரச்சனையின் மூலமா உங்களுக்கு நிம்மதியற்ற நிலைமை உண்டாகி கொண்டே தான் இருக்கேன். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, லேசான விஷயம் அல்ல. எனவே ஒன்று இருக்கிறது பிரச்சனை, அவர் பாவம் செய்வதன் காரணமாக அவருக்கு பெரிய சோதனைகள் வரும். அதை விட பயங்கரமான ஒன்றுதான் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, நாங்க அடுத்தவர்களுக்கு அநியாயம் செய்வோம்.
அடுத்தவர்களுக்கு அநியாயம் செய்யறதிருக்கிறதே இதுவும் பாவம் தான். ஆனா இது பெரும் பாவம், பயங்கரமான பாவம். ஒன்றிருக்குது, அவர் தனக்குள்ளே பாவம் செய்கிறார், போனோகிராபியில இருக்கிறார், ஜினால இருக்கிறார், வட்டியில இருக்கிறார். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, இதை விட இன்னொருத்தருக்கு அநியாயம் செய்யறது இருக்குதே, இது அதை விட பயங்கரமான சோதனையில் ஒரு மனிதனா. கிதாபுல் கபாயிர், பெரும் பாவங்கள் என்ற கிதாப், இமாம் ஸஹபி ரஹிமஹுல்லாஹ் ஒரு சம்பவம் ஒன்று கொண்டு வரார். என்ன சம்பவம்? ஒருத்தர் ரோட்ல கத்தி கொண்டிருக்கிறார். மன் ரஆனி லா யظلمن அஹத், யார் என்னைய பார்க்கறாங்களோ அவர் யாருக்கும் அநியாயம் செய்ய மாட்டார். மக்கள் வந்து கேட்டாங்க, என்ன விஷயம், ஏன் இப்படி சொல்றீங்க? அவருக்கு ஒரு கை தான் இருக்குது, அடுத்த கை இல்ல. கேட்டாங்க, என்ன சம்பவம் சொல்ல போறீங்க? உங்களைய பார்த்தா அநியாயம் செய்ய மாட்டாங்கன்னா என்ன சொன்னாங்க? கதை என்னண்டா, ஒரு நாள் நான் போறேன் ரோட்ல, அந்த நேரத்துல ஒருத்தர் மீனை புடிச்சிட்டு அவர் வாரார். ஃப்ரெஷ் மீன், பெரிய மீன். நான் சொன்னேன், இன்னைக்கு இந்த மீனை தாங்க. அவர் சொன்னார், இல்ல என் குடும்பம் பசியில இருக்குது, நான் அந்த குடும்பத்துக்காக வேண்டி எடுத்துக்கொண்டு போறேன், நான் பலவந்தமாக அந்த மீன் எடுத்துட்டேன் என்பதான். அவருக்கு அடிச்சு நான் மீன் எடுத்துட்டேன். எனக்கு அவ்வளவு ஆசையா இருந்துச்சு, அநியாயம் செஞ்சுட்டார். நான் அந்த மீனை எடுத்துக்கொண்டு போற நேரத்தில் அந்த மீன் என் விரலை கடிச்சிட்டு, என் பெருவிரலை கடிச்சிட்டு, அது சின்ன வருத்தம் கொண்டு வந்துச்சு. வீட்டுக்கு போனதுக்கு பின்னால் அதனுடைய வருத்தம் கூடிட்டு, கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்கள், அடுத்த நாள் காலையில எனக்கு இரவுல தூக்கமே இல்ல. அடுத்த நாள் காலையில டாக்டர் கிட்ட போனா சொன்னாங்க, இது ஒரு பயங்கரமான ஒரு நோய் வந்திருக்குது, நீங்க இந்த பெரு விரலை வெட்டாத பட்சத்தில் அது உடம்புல பரவும் என்பதாக. பெருவிரல வெட்டிட்டாங்க, தம்ம வெட்டி போட்டாங்க, ஆனாலும் வருத்தம் குறையல்ல. அதுக்கு பின்னால ரிஸ்ட்ல இருந்து கையை வெட்டி போட்டாங்க, ஆனா வருத்தம் நிக்கல. அதுக்கு பிறகு எல்போல இருந்து கையை வெட்டி போட்டாங்க, ஆனா வருத்தம் நிக்கல. அதுக்கு பின்னால இந்த ஷோல்டர்ல இருந்து வெட்ட வேண்டிய நிலைமை. சிலர்கள் வந்து கேட்டாங்க, என்னப்பா இது புதுரமான வருத்தமா இருக்குது, என்ன நீங்க என்ன காரணமாக நினைக்கிறீங்க? அவர் சொன்னார், இப்படி ஒரு நிகழ்வு நடந்துச்சு, நான் ஒருத்தர் மீனை எடுத்துட்டேன். கண்ணியத்துக்குரிய சகோதரர்கள், நண்பர்கள், அந்த பெரியார்கள் சொன்னாங்க, எது வரக்காட்டியும் நீங்க அந்த மனிதன் கிட்ட போயிட்டு மன்னிப்பு கேட்கலையோ உங்களோட உயிருக்கே ஆபத்து என்பதாக. தேடி கொண்டு போறாங்க, அந்த வீட்டை தேடி போயிட்டு தட்டி கால்ல விழுந்து அழுகுறாங்க, என்னைய மன்னிச்சுக்கோங்க. அவர் கேட்கிறார், நீங்க யாரு, என்னத்துக்கு வந்திருக்கிறீங்க? நான் தான் இத்தனை நாட்களுக்கு முன்னால உங்களோட மீனை பலவந்தமா எடுத்தவர் என்பதாக. எனக்கு நடந்த கேள்விய பாருங்க, அல்லாஹ் இந்த கையை எடுத்துட்டான். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, அவருக்கும் அழுக வந்துட்டு அவர் சொன்னார், நான் மன்னிச்சுட்டேன். அதோடு அவர் கேட்கிறார், உண்மையை சொல்லுங்க, அந்த இரவேல நீங்க எனக்கு பதுவா செஞ்சீங்களா? சொன்னாங்க, நான் எத்தனையோ நாட்களுக்கு பின்னால பசியில உள்ள குடும்பத்துக்காக வேண்டி தேடிக்கொண்டு வந்தேன். நான் அல்லாஹ் கிட்ட இரவேல துவா கேட்டேன், யா அல்லாஹ் அந்த மனிதன் அவர்த பவர் எனக்கு காட்டினான், நீ ஓண்ட பவரை காட்டிடியால. அவ்வளவு. அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்றாங்க, லா தظلمن اذا كنت مقتدرا فالظلم ترجع عقباه الى الندم تنام عيناك والمظلوم منتبه يدعو عليك فعين الله لم تنمي. அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்றாங்க, லா தظلمن اذا كنت مقتدرا, நீங்க சக்தி உள்ளவரா இருக்கிறீங்க, ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் ஆளாக இருக்கிறீங்க, நல்ல கெபாசிட்டி உள்ள ஆளாக இருக்கிறீங்க, ஆனா யாருக்கும் அநியாயம் செய்யவா. ஏன் அநியாயம் இருக்குதே, அதனுடைய எண்ட் ரிசல்ட் வந்து அது ஒரு 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 கைசேதத்தின் பக்கம் தான் உங்களை கொண்டு போகும். தனாமு ஐனாக வல் மظلوم முன்தபிஹு, உங்களோட கண்கள் நிம்மதியாக அந்த இரவில தூங்கும், ஆனா அநியாயம் செய்யப்பட்டவர் இருக்கிறாரே அவருக்கு தூக்கம் போகாது, கண்கள் விழிச்சு கொண்டுதான் இருக்கும். யதுஉ அலைக ஃபஐனுல்லாஹி லம் தனமி, அவர் உங்களுக்கு எதிராக பதுஆ செஞ்சு கொண்டிருப்பார். மறந்துடாத, அல்லாஹ்வுடைய கண்கள் தூங்காது, அல்லாஹ்க்கு தூக்கம் என்றது இல்ல. அல்லாஹ் இந்த அநியாயத்தை பார்த்து கொண்டேதான் இருக்கிறான். அததான் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், ஃபஸயஅலமுல் லதீன ظلموا أي منقلب ينقلبون, எந்த படுகுழியில போய்ட்டு அநியாயக்காரர்கள் விழுவாங்க என்பதை நீங்க பாப்பீங்க என்பதாக அல்லாஹ் குர்ஆன்ல. அநியாயம் செய்யப்பட்டவர் ஒரு காபிராக இருக்கட்டும், ஆனா அல்லாஹ் அந்த மனிதனுடைய துஆவை அல்லாஹ் கபூல் செய்யதான் செய்வார். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, ஏன் எங்களுக்கு பிரச்சனை? நாங்க தெரிஞ்சோ தெரியாமலோ எத்தனையோ பேருக்கு அநியாயம் செஞ்சிருப்போம்.
ஜோக்குக்கு செஞ்சிருப்போம். அந்த உள்ளங்கள் அப்படி பதறி இருக்கும். அந்த பதட்டம் இருக்குதே எங்கட வாழ்க்கையில முசீபத்கள் சோதனைகள் வார்த்தைக்கு காரணமாக அமையும். நாங்க சொல்லுவோம், நான் தஹஜ்ஜுத் தொழுறேன் தானே, நான் சுன்னத் செய்யறேன் தானே, நான் எவ்வளவு அமல்களை செய்யறேன், நான் ஒவ்வொரு வருஷம் உம்ரா செய்யறேன், எல்லாம் சரி. ஆனா செஞ்ச அநியாயம் இருக்குது. அந்த அநியாயம் அது பெரிய ஒரு முசீபத். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, நாங்க நினைக்கிறோம் நோய் என்றால் வல்லாஹி அது செல்லதுக்கு நோயே இல்லாம இருக்குது. ஒரு குடும்பம் கஷ்டப்பட்டு கொண்டிருக்குது, செய்யாத மறந்து இல்ல, வெஸ்டர்னும் செஞ்சு ஈஸ்டர்னும் செஞ்சு என்னென்ன இருக்கிறதோ இருக்கக்கூடிய எல்லாம் மருந்துகளை செஞ்சாங்க. ஹோமியோபதி ஓணுமா, அக்யூபஞ்சர் ஓணுமா, ஆனா மனைவிட கால் வருத்தம் போகவே இல்லை. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்கள், அதுக்கு பின்னால சிலர்கள் வந்து ஓதுறாங்க, ருக்கியா ஓதுறாங்க. ருக்கியா குர்ஆன் அல்ல ஷிஃபாவை வச்சிருக்கிறாங்க. ஆனா சொன்னாங்க, எங்களுக்கு பார்வையில் இதுல சூனியம் கீனியம் ஒன்றுமே இல்ல. நீங்க இருக்கக்கூடிய ஊடு இதுல பிரச்சனை ஒன்று இருக்குது. என்ன பிரச்சனை கேட்டாங்க, கோவிச்சு கொள்ளவான உங்களுக்கு மத்தியில என்ன சரி பிரச்சனை இருக்குதா, இந்த காணிட பிரச்சனை இருக்குதா சொன்னாங்க. வாப்பா மௌத்தாகின நேரத்துல, இத பிரிக்கிற நேரத்துல நான் ஒரு பெரிய ஒரு போஷன் எடுத்தேன், தம்பிக்கு அநியாயம் என்று அவர் சொல்றார், எனவே மனஸ்தாபம் கோபம் அப்படி இப்படி எல்லாம் சொன்னாங்க. எந்த பூமியை அநியாயமாக எடுத்திருக்கிறீங்களோ அந்த பூமியில் இருக்கிறீங்க, நீங்க என்ன மறந்து செஞ்சாலும் கால் வருத்தம் போகாது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, கால் பண்றாங்க, மன்னிப்பு கேட்கிறாங்க, சமாதானம் பேசுறாங்க. வருட கணக்கு ஆபரேஷன் செஞ்சு மறந்து செஞ்சு சுகமாகாத பெண் அதுக்கு பின்னால் எழும்புறாங்க, நடந்து போறாங்க. எனவே இது அநியாயம் இருக்குது. அநியாயத்துக்காக வேண்டி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொடுத்த உலகத்துடைய அஸாப். எனவே நோய் இல்ல, நீங்க உங்களுக்கு சம்பாதிச்சு கொண்டது. நீங்க அநியாயத்தின் மூலமாக எடுத்தீங்க, நீங்க மல்டி மில்லியனர் ஆகிற மாதிரி விளங்கும். ஆனா தேவையில்லாத முசீபத்கள் மூலமாக நீங்க பாதிக்கப்பட்டீங்க. எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, ஆக முக்கியமான விஷயம், முதலாவது நாங்க பாவங்கள்ல இருந்து தூரமாகிறது. அதே எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு முசீபத். இரண்டாவது, அடுத்த மக்களுக்கு அநியாயம் செய்யறது. அது எந்த கேட்டகரியில் உள்ள அநியாயமாக இருந்தாலும் அது எங்களுக்கு சோதனையாக தான் மாறும். மூணாவது, கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்கள், ஒரு முக்கியமான ஒரு விஷயம், உறவுகள். அந்த உறவுகளோட சேர்ந்து வாழ்றோம். சில நேரங்கள்ல உம்மா வாப்பா, சில நேரங்கள்ல மனைவி, சில நேரத்துக்கு இன்லாஸ். குடும்பங்கள்ல பிரச்சனை வராத குடும்பம் எங்கேயும் இல்ல. ஆனா கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, எப்ப உறவுகளை முறிச்சு வாழுவோமோ, ஒத்துமை இல்லாம நாங்க வாழுவோமோ, குர்ஆன் தெளிவாகவே சொல்லுது, உலாயிக லஹுமுல் லஅனது வ லஹும் சூஉத் தார். அவர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய சாபம் இருக்குது என்பதாக. அல்லாஹ்வுடைய கர்ஸ் இருக்குது. உம்மோட கோபம், பாப்பாவோட கோபம், மனைவியோட குடும்பத்தோட கோபம், சகோதரர்களோட கோபம், ஹயாத்துக்கும் தேவையில்ல, மௌத்துக்கும் தேவையில்ல. ஹதீஸ்ல கூட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தெளிவாகவே சொன்னாங்க, மன் அஹப்ப அய்யுபஸத லஹு ஃபீ ரிஸ்கிஹி வ அய்யுன்ஸ லஹு ஃபீ யார் உலகத்துல வாழக்கூடிய நேரத்துல அவருடைய ரிஸ்க் விஸ்தீரணமாகணும், எனக்கு பரக்கத் உண்டாகணும் என்று யாரு விரும்புறாங்களோ, அதே மாதிரி இந்த வாழ்க்கை ஆயுள் நீடிக்கணும், ஆஃபியத்தோட, உடல் ஆரோக்கியத்தோட இந்த வாழ்க்கை நீடிக்கணும் என்று யாரு விரும்புறாங்களோ, ஒன்று வாழ்க்கையில ரிஸ்குடைய பரக்கத், இரண்டாவது ஆஃபியத்தோட வாழ்க்கையில நீண்ட ஆயுள் யாரு விரும்புறாங்களோ, அவர் உறவுகளை முறிக்காம அந்த ரிலேஷன்ஷிப் பாண்ட் ரிலேட்டிவ்ஸோட ஒத்துமையாக வாழட்டும் என்பதாக. நான் சொல்றத தவறாக நினைக்க வேண்டாம். இதே ஹதீஸ நான் வேறொரு வார்த்தையில் சொல்றேன். யாருக்கு தன்னுடைய வாழ்க்கையில ரிஸ்க்ல நெருக்கடி வரணும், முசீபத் வரணும் என்று விரும்புறாங்களோ, யாரு அவசரமாக நோயோட பிரச்சனையோட அவசரமாக மௌத்தாகணும் என்று விரும்புறாங்களோ, சண்டை பிடிச்சு சாவுங்கன்றதுதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, ரசூலுல்லாஹ் இரக்கமா பாசமா சொல்றாங்க, உங்களோட ஆயுள் நீடிக்கணுமா ஆஃபியத்தோட, உங்களோட வாழ்க்கையில பரக்கத் உண்டாகணுமா, சேர்ந்து வாழுங்க. அததான் நான் சொல்றேன். அதே ஹதீஸ வேறொரு முறையில பார்த்தா, உங்களுக்கு அவசரமாக உலகத்துல மௌத்தாகி போகணுமா, உங்களோட வாழ்க்கையில முசீபத் ரிஸ்க்ல நெருக்கடி வரணுமா, சண்டை பிடிச்சு சாவுங்க என்றுதான் சொல்றாங்க.
கணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, குர்ஆன் சொல்லுது உலாயிக லஹுமுல் லஅனத்து, அல்லாஹ்வுடைய லஅனத், அல்லாஹ்வுடைய சாபம் உங்களுக்கு உண்டாகட்டும். அது மட்டுமல்ல, சூஉத்தார், அவர்களுக்கு கெட்ட வீடு, ஈவில் ஹவுஸ் என்பதாக, அது உலகத்திலேயும் தான் மறுமையிலேயும் தான். மறுமையில நரகம், உலகத்துல சூஉத்தார், கெட்ட வீட்டோடு அல்லாஹ் உண்டாக்குவான். அந்த வீட்டுல நிம்மதியே இருக்காது. நீங்க மல்டி மில்லியனராக இருக்கலாம், ஏழையாக இருக்கலாம், பிரச்சனையே இல்ல. அல்லாஹ் நிம்மதி அல்லாஹ் தருவான், உள்ளங்கள் ஒத்துமை இருந்தால். எனவே இவ்வளவு பெரிய சோதனை, நீ குடும்பங்களோட இவ்வளவு மோசமான முறையில நடந்து கொள்றாய். சரி, அவங்க தான் அநியாயம் செஞ்சாங்க, மன்னிக்கிறதுக்கு தயார் இல்ல. ஹயாத்துக்குன்னு தேவையில்லை, மௌத்துக்குன்னு தேவையில்லை, நாங்க அதுக்கப்புறம் பேச மாட்டோம். எனவே உனக்கு இவ்வளவு சோதனை, முழு உலகம் ஒன்று சேர்ந்தாலும் உங்களோட பிரச்சனையை வெளியே போட முடியாது. பிரச்சனை நீதானே தவிர வேற யாருமே. ஆனா நாங்க என்ன தெரியுமா சொல்லுவோம், அவங்க இப்படிதானே, அவங்க அப்படிதானே. நீங்க அப்படி சொல்லிக் கொண்டே இருங்க, பிரச்சனைக்குள்ளதான் இருப்பீங்க, நீங்க பிரச்சனைக்குள்ளதான் இருப்பீங்க. எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, ரப்புல் ஆலமீன் தெளிவான அமைப்புல எங்களுக்கு சொல்றான், உங்களுக்கு நிம்மதி நீதான் உனக்கு தேடிக்கொண்டா, நீதான் உனக்கு தேடிக்கொண்டா இந்த முசீபத். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, இதே மாதிரி ஆக முக்கியமான ஒரு விஷயம் தான், உலகத்துல வாழக்கூடிய நேரத்தில் நாங்க நல்ல மக்களாக இருக்கலாம். ஆனா ஏனைய மக்கள் கிட்ட குறைகள், தவறுகள், பலகீனங்கள் இருக்கு. ஆனா ஒரு நாளும் யாரையும் நாங்க குறையாக பாக்குறது இருக்குதே, இது ரப்புல் ஆலமீன் ஒரு நாளும் விரும்ப மாட்டான். அல்லாஹ் விரும்பவே மாட்டான். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, ஹதீஸ்ல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, மன் அய்யப அகாஹு பிஸன்பின் லம் யமுத் ஹத்தா யஅமலஹு, யார் தன்னுடைய ஒரு சகோதரரை குறையாக, அவருடைய பாவம் தவறுகளின் காரணமாக குறையாக மதிப்பாங்களோ, அந்த பாவத்தை, அந்த குறைய இவருடைய வாழ்க்கையில உண்டாக்காம அல்லாஹ் இவரை மௌத்தாக்கவே மாட்டான் என்றார். சுப்ஹானல்லாஹ். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, எனவே இன்னொருத்தர், நாங்க சில நேரங்கள்ல எங்கட புள்ளையில நல்ல வளர்த்து கொண்டு வரோம். சில புள்ளைகள் இருப்பாங்க ட்ரக் மாறி போயிட்டிருப்பாங்க, லவ் அஃபேர்ஸ்ல புழுந்திருப்பாங்க, ட்ரக்ல அடிக்ட் ஆகிருப்பாங்க. அதை பார்த்து பாருங்களே, புள்ளையில வளர்க்கிற முறை ஒரு தாய் வாங்க, அந்த புள்ளைகள் எல்லாம் எப்ப அவர்களை குறையாக நாங்க பார்ப்போமோ, ரப்புல் ஆலமீன் அதே நிலைமை எங்களுக்கு உண்டாக்காம அல்லாஹ் எங்களை மௌத்தாக்க மாட்டான் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சில நேரங்கள் நான் நல்ல வளர்த்தனதுல புள்ளைய நான் தான் போயிட்டு டிராப் பண்றேன், நான் தான் போயிட்டு எடுக்கிறேன், எல்லாம் சரி. நீங்க ஹை செக்யூரிட்டி ஜோன்ல வச்சு புள்ளைய பாதுகாத்திருப்பீங்க, ஆனா உங்களோட வாய் சரியில்லை. உங்களோட வாய் இருக்குதே, இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, அல் பலாஉ முவக்கலுன் பில் கவுல், சோதனைகள் மனிதனுடைய வார்த்தையின் காரணமாக சாட்டப்படுவது என்பதாக. எனவே நீங்க புள்ளைய நல்லா வளர்த்திருப்பீங்க, ஆனா உங்களோட வாய் இருக்குது, நான் பாருங்க எப்படி நான் தான் போயிட்டு விட்டுறேன், நான் தான் போயிட்டு எடுக்கிறேன், அந்த புள்ள பாஞ்சி போயிட்டு. உங்களோட வாய் இருக்குது, அடுத்தவங்களோட புள்ளையில பத்தி பேசினது அல்லாஹ் அதே சோதனை உங்களுக்கு அல்லாஹ் அதே சோதனை ஆக்கிட்டார். அதுதான் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்றாங்க, லவ் சஹிர்து மின் கல்பின் லஹஷீது அன் அகூன கல்பன், நான் ஒரு நாய குறையாக பார்த்தேன் என்றா எனக்கு பயமா இருக்குது, அல்லாஹ் அடுத்த நிமிஷம் என்னைய நாயாக மாத்துவானா. ஒரு நாயை பார்த்து குறையாக நான் நினைச்சா எனக்கு பயமா இருக்குது, அடுத்த நிமிஷம் அல்லாஹ் என்னைய நாயாக மாத்துவானா என்று. நாங்க மனிதர்களை குறையாக பார்க்கிறோம். எனவே எங்க குடும்பத்தில் அந்த முசீபத். இப்னு சீரீன் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, முஹம்மத் பின் சீரீன் ரஹிமஹுல்லாஹ் என்ற பெயரை சொன்னா தெரியாத உலமாக்களே இருக்க மாட்டாங்க. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்கள், இந்த உம்மத்துடைய யூசுப் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் என்று சொல்லுவாங்க. அப்போலோ கனவுகளுக்கு விளக்கம் செல்லக்கூடிய ஒரு ஆலிம், பெரிய பிரபல்யமான ஆலிம். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, ஒரு கட்டம் வந்துச்சு, அவரை பிடிக்கிறாங்க, கடன் தலைக்கு மேல பேசிட்டு அதோட அவரை ஹவுஸ் அரெஸ்ட் பண்றாங்க. அப்படியே எடுத்துக்கொண்டு போறாங்க. அவர் சொல்றார், எனக்கு தெரியும் ஏன் இந்த முசீபத்துல நான் விழுந்தேன் என்றுதான் கேட்டாங்க. ஏன் சொன்னாங்க, 40 வருடங்களுக்கு முன்னால ஒருத்தர் பேங்க்ரப்ட் ஆகினார், பங்கலோத் ஆகிட்டார். அவரை பார்த்து யா முஃப்லிஸ் என்று கேவலமா கொஞ்சம் சொல்லிட்டேன், அவரை பத்தி நான் கொஞ்சம் குறையாக மதிச்சிட்டேன். 40 வருடங்களுக்கு முன்னால அல்லாஹ் இன்றைக்கு என்னைய சோதிக்கிறான் என்றார். இன்றைக்கு எனக்கு அந்த சோதனை, கடன் தலைக்கு மேல.
கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, நீங்க பிரபலியமான ஆலிமாக இருக்கலாம், நீங்க தாயியாக இருக்கலாம், நீங்க ட்ரஸ்டியாக இருக்கலாம், நீங்க ப்ரொஃபஷனலாக இருக்கலாம், நீங்க மினிஸ்டராக இருக்கலாம், யாராக இருக்கலாம். ஆனா கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்கள், அடுத்த மக்களை மதிக்காம இருக்கிறது இருக்குதே, அந்த நிலைமையில அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களை ஆக்காம, அந்த நிலைமையை ருசிக்க வைக்காம அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களை மௌத்தாக்கவே மாட்டான். அல்லாஹ் மௌத்தாக்க. எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, இது எல்லாமே எங்களுக்கு படிப்பினைகள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வச்சிருக்கிறான். எனவே ஒரு முஃமின் எல்லா சந்தர்ப்பத்திலையும் பார்ப்பார், என்னப்பா நடந்துச்சு, என்ன நடந்துச்சு, நான் பாவம் செய்றேனா, அல்லது நான் யாருக்கு சரி அநியாயம் செஞ்சேனா, அல்லது நான் உறவுகளை முறிச்சு வாழ்றேனா, அல்லது யாரும் சரி குறையாக மதிச்சேனா, இந்த அமைப்புல எனக்கு இந்த சோதனை வருவது ஒரு முஃமின் யோசிச்சு கொண்டே இருப்பார். சில நேரங்கள்ல கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, எல்லாம் அனலைஸ் பண்ணி பார்த்தாலும் இது ஒன்றுமே இல்லை. அது அப்படி நீங்க சொல்ற இந்த 4-5 விஷயம் ஒன்றுமே இல்லை, ஆனாலும் பிரச்சனையில இருக்கிறேன், ஆனா சோதனையில இருக்கிறேன். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, சில நேரங்கள் என்ன நடக்குதுன்னா, நாங்க ரப்புல் ஆலமீன் தந்த நிஅமத்துகள், அந்த நிஅமத்துகளை அனுபவிக்க கூடிய நேரத்துல சுன்னத்துக்கு மாற்றமான முறையில அனுபவிக்கிறோம். ஹதீஸ் என்ன தெரியுமா சொல்லுது? இஸ்தஈனு பிகதாஇ ஹவாயிஜிகும் பில் கித்மான். நீங்க உங்களோட தேவைகளை பரிபூர்ணமாக்க கூடிய நேரத்துல மறைவான அமைப்புல அல்லாஹ்வுடைய உதவிகளை எடுத்து காட்டிக்கோங்க என்பதான். எனவே ரப்புல் ஆலமீன் எனக்கு ஒரு வாகனத்தை தந்திருக்கிறான், எனக்கு ஒரு வீடு ஒன்று தந்திருக்கிறான், எனக்கு நல்ல இன்கம் ஒன்று அல்லாஹ் தந்திருக்கிறான். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, இந்த தேவைகளை நான் பூர்த்தியாக்கி கொண்டே இருக்கிறேன். ஆனா ஹதீஸ் சொல்லுது, மறைவான அமைப்புல செஞ்சுக்கோங்க. நீங்க பப்ளிசிட்டி, நீங்க ஷோ ஆஃப் எப்ப செய்ய போவீங்களோ நீங்க முசீபத்துல விழுவீங்க என்பதாக ஹதீஸ் சொல்லுது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, நாங்களும் இந்த காலத்துல ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போனா என்ன செய்வோம், அங்கிருந்து ஒரு போட்டோ, அது ஒரு பேஸ்புக்ல, இன்ஸ்டாகிராம்ல முழு உலகத்துக்கு காட்டுறதுக்கு நாங்க விரும்புறோம். ஆனா எவ்வளவு பசியில உள்ள கண்கள், எவ்வளவு கஷ்டத்தில் உள்ள கண்கள், அவைகளை பார்க்கிறது இருக்குதே. ஹதீஸ் சொல்லுது, மறைவான அமைப்பில் அல்லாஹ்வுடைய நிஅமத்துகளை அனுபவிங்க, நீங்க அந்த பப்ளிசிட்டி செய்றீங்க. ஹதீஸ் ஏன் அது சொல்லி சென்றா, கண்ணூரை விட்டு உங்களே பாதுகாப்பு. நீங்க பாவம் செய்யவும் இல்லை, நீங்க அடுத்தவங்களுக்கு அநியாயம் செய்யவும் இல்லை, உறவுகளை முறிக்கவும் இல்லை, நீங்க யாரையும் குறையாக மதிக்கவும் இல்லை. ஏன் சோதனை? ஹதீஸ்ல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தெளிவாகவே சொன்னாங்க, அக்ஸரு மை யமூது மின் உம்மதி பஅத கதாஇல்லாஹி வ கத்ரிஹி பில் ஐன். ஏண்ட உம்மத்துல சஹீஹான ஹதீஸ், ஏண்ட உம்மத்துல அல்லாஹ்வுடைய கலா கத்ருக்கு பின்னால அதிகமான மக்கள் மௌத்தாகிறதே கண்ணூரின் காரணமாக என்பதாக. கண்ணூர் ஒரு மனிதனை சாவடிக்கும், மௌத்தாக்கிய போது. அதுவும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க, ஏண்ட உம்மத்துல ஆக கூடின மக்கள் மௌத்தாகிறதே அல்லாஹ்வுடைய கத்ருக்கு பின்னால ஆக கூடிய மௌத்தாகிறதுக்கு காரணமே கண்ணூர் தான். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்கள், ஒரு மனிதன் வாழ்க்கை எடுத்து போடும் என்றா யோசிங்க, சோதனைகள் வராம இருக்குமா இல்லையா? நாங்க ஷோ ஆஃப் பண்றோம், அதோட எத்தனையோ மக்களோட கண்ணூர் எங்கட வாழ்க்கையில பெரிய முசீபத் உண்டாகும். எனவே இந்த அளவுக்கு கண்ணூர் அசராத்த உண்டாகும் என்ற ஹதீஸ்ல வருவது, ஒரு மனிதன் கண்ணூருடைய எஃபெக்டின் காரணமாக அவராகவே மலைக்கு மேல ஏறி அந்த மலைக்கு மேல இருந்து கீழே பாய்வார், அவர் சூசைட் பண்ணக்கூடிய நிலைமைக்கு மாறுவார். மென்டலி அந்த கண்ணூர் அவருக்கு எஃபெக்ட் ஆகும் என்பது. எனவே உங்களுக்கு திறமைகள் இருக்கு, சில டேலண்ட், நல்லா படிச்சு கொண்டிருந்தவன் என்ன நடந்தோ தெரியா. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, மக்களுடைய கண்ணூர் இருக்குதே, அந்த கண்ணூர் நாங்க சில நேரங்கள்ல ஷோ ஆஃப் பண்ணிருப்போம், அந்த கண்ணூர் இருக்குதே எங்க வாழ்க்கைய எங்கேயோ கொண்டு போயிட்டு. எனவே நான் ஏன் ஆரம்பத்திலே சொன்னேன், இஸ்லாம் ஒரு கம்ப்ரிஹென்சிவ் மார்க்கம், எங்களுக்கு எல்லா விஷயங்களை படிச்சு தந்துதான் இருக்குது, இல்லாம இல்லை. எனவே இந்த ஒவ்வொரு விஷயத்தையும் இஸ்லாம் தெளிவாக எங்களுக்கு காட்டுது. என்னன்னா, உங்களோட சமூக வாழ்க்கையை சீராக்கிக்கோங்க, உங்களோட தனிப்பட்ட வாழ்க்கையை சீராக்கிக்கோங்க, உங்களோட குடுக்கல் வாங்கலை சீராக்கிக்கோங்க, அல்லாஹோட உள்ள தொடர்பை சீராக்கிக்கோங்க. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, அது சுற்றிதான் வருவது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க முதல் விஷயம் பாவங்கள் என்று வரக்கூடிய நேரத்துல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே ஒவ்வொரு நாளும் 70-100 இஸ்திக்ஃபார் செய்வாங்க.
பாவமே செய்யாத ரசூலுல்லாஹ் உம்மத்துக்கு முன்மாதிரியாக இருக்கிறாங்க. இந்த இஸ்திக்ஃபாருடைய பழக்கத்தை உண்டாக்கிக்கோங்க. ஏன் பாவங்கள் முசீபத்தை கொண்டு வரும். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவங்களோட ஹதீஸ் என்ன சொல்றாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அக்ஸரு இஸ்திக்ஃபாரன், அதிகமாக இஸ்திக்ஃபார் செய்யக்கூடியவர்களாக இருந்தாங்க. அந்த அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு ஹதீஸ் ரிப்போர்ட் பண்ணினது மட்டுமல்ல, ஒவ்வொரு நாளும் 12,000 இஸ்திக்ஃபார் 12,000 இஸ்திக்ஃபார். 12,000 இஸ்திக்ஃபார் அபூ ஹுரைரா. அது மட்டுமல்ல, அல்லாஹ் கிட்ட துஆ கேட்பாங்க. நல்ல வயசுக்கு போனதுக்கு பின்னாலேயும் அல்லாஹ் கிட்ட துஆ கேக்குறாங்க, அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மின் அன் அஸ்னி வ அன் அஅமல ஃபில் இஸ்லாமி ஃபாஹிஷா. யா அல்லாஹ், நான் உனக்கிட்ட ஜினாவை விட்டு பாதுகாப்பு தேடுறேன். யா அல்லாஹ், மானக்கேடான பாவங்களை விட்டு பாதுகாப்பு தேடுறேன். மக்கள் கேட்டாங்க, இந்த குடு கிழவனா இருக்கீங்க, இன்றைக்கு நாளைக்கு மௌத்தாகிற லெவல் இருக்கிறீங்க, இந்த நேரத்திலும் ஜினாட பயம் உங்களுக்கு இருக்குதா? சொன்னாங்க, வைஹக், உனக்கு நாசம் உண்டாகட்டும். இப்லீஸ் ஹயாத்தோடு இருக்கும் காலம் எல்லாம் எனக்கு செல்ஃப் கான்பிடன்ஸ் இல்ல, நான் அல்லாஹ் கிட்ட பாதுகாப்பு தேடுறேன். எனவே அதிகமான இஸ்திக்ஃபார் இருக்கிறதே உன முசீபத்கள் இல்லாம பாவத்தில் இருந்து கழட்டிடும், பாவத்தில் இருந்து கழட்டிடும். எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, காலையில மாலையில ஔராத்கள், தண்ணூர்ல இருந்து பாதுகாப்பு. ஒரு நாள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹசன் ஹுசைனை மடியில வச்சு கொண்டு அழுது கொண்டிருக்கிறார். ஜிப்ரீல் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க இறங்கினாங்க. சொன்னாங்க, ஏன் யா ரசூலுல்லாஹ் அழுறீங்க? அல்லாஹ் உங்களுக்கு சலாம் சொல்றாங்க. ஏன் யா ரசூலுல்லாஹ் அழுறீங்க? சொன்னாங்க, ஹசன் ஹுசைனுக்கு நல்லவே சோம் இல்ல, அவ்வளவு சக்கராத்ல போல இருக்கிறார் ரெண்டு பேரும். சொன்னாங்க, இந்த துஆவை ஓதுங்க என்பதா, அல்லாஹும்ம தஸ் சுல்தானில் அதீம் ذل من القديم ذا الرحمة الكريم ولي الكلمات التامات والدعوات المستجابات عافي حسن وحسين من أنفس الجن وأعين الإنس. இத ரசூலுல்லாஹ் ஊதினாங்க, ரெண்டு பேரும் உடனடியாக எழுப்பி அப்படி ஓட்டுறதுக்கு ஆரம்பிச்சாங்க. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, கண்ணூர் ஒன்று நாங்க ஷோ ஆஃப் பண்ணாம இருக்கிறது. இரண்டாவது, ஒவ்வொரு நாளும் கண்ணூருடைய துஆக்கள், காலையில மாலையில குல் சூறாக்கள், இவைகளை நாங்க ஓதுறது இருக்குது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்கள், எங்களுக்கு அல்லாஹ் பாதுகாப்பு தந்திருக்கிறார். அதே மாதிரி உறவுகள் என்று வந்தா, கம்யூனிட்டியில வாழக்கூடிய நேரத்துல ஆக முக்கியமான விஷயம் நாங்க மக்களை மன்னிக்கிறது, நாங்க மன்னிப்ப கேட்கிறது, அவர்களுடைய தவறுகளை மறைக்கிறது, மறந்துடுறது, யார பத்தியும் குறை ஒன்றுமே பேசாம இருக்கிறது. இது ஆக முக்கியமான விஷயம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இடத்துல யாரு சரி வந்து அவருடைய தவற சென்னாலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லுவாங்க, நீங்க ஜினா செய்யல. யார் சொல்ல, நான் ஜினா செஞ்சிட்டேன். இல்ல நீங்க செஞ்சிருக்க மாட்டீங்க. இல்ல யார் சொல்ல, ஜினா செஞ்சிட்டேன். இல்ல நீங்க செஞ்சிருக்க மாட்டீங்க. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, செஞ்சவர் வந்து சொல்றார், ஆனா ரசூலுல்லாஹ் நல்ல எண்ணம் வைக்கிறார். இல்ல நீங்க செஞ்சிருக்க மாட்டீங்க. ஆனா எங்களுக்கு மத்தியில் உள்ள பிரச்சனை என்ன? இமாம் ஷாஃபிஈ ரஹிமஹுல்லாஹ் கிட்ட ஒருத்தர் வந்து சொன்னாங்க, இமாம் ஷாஃபிஈ உங்களைய பத்தி இன்னார் குறை பேசுறார் என்பதால் உங்களைய பத்தி குறை சொல்றாங்க. சும்மா யோசிங்க, எங்களுக்கு யார் சரி வந்து சொன்னா, நல்ல நேரம் நீங்க சொன்னீங்க என்றுதான் சொல்லுங்க. அப்படியா, நான் நினைச்சேன் இவர் இப்படிதான். அதுக்கப்புறம் அந்த மனுஷனோட கோபமும் குரோதமும் வைராக்கியமும் பதுவாவும். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, இமாம் ஷாஃபிஈ ரஹிமஹுல்லாஹ் வந்து சொன்னாங்க, உங்களைய பத்தி இந்த நபர் குறை பேசுறார், உங்களைய பத்தி குறை பேசுறார். இமாம் ஷாஃபிஈ ரஹிமஹுல்லாஹ் என்ன தெரியுமா சொன்னாங்க, நீங்க சொல்றது உண்மையாக இருந்தா நீங்க நம்மாம், நீங்க கோல் மூட்டக்கூடியவர், கோல் சொல்றது பெரும் பாவம் என்பது. நீங்க சொல்றது பொய்யாக இருந்தா நீங்க பொய்க்காரன், நீங்க பாசிக், நீங்க பாவியா இருக்கிறீங்க. போங்க என்று சொன்னாங்க. அது உண்மையாக இருந்தாலும் நீ பாவி, அது பொய்யாக இருந்தாலும் நீ ஏன் எனக்கு வந்து சொல்லணும், தேவையில்லாத வேலை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சஹாபாக்களை பார்த்து சொன்னாங்க, யாரும் யாருடைய குறைகளும் எனக்கு வந்து சொல்லவானா, நான் ஒவ்வொருத்தர நல்ல முகத்தோட பார்க்க விரும்புறேன் என்பதாக சொன்னாங்க. நாம் நல்ல முகத்தோட பார்க்க விரும்புறோம். எனவே இந்த குவாலிட்டிஸ் எப்போ ஒரு மனிதன் கிட்ட வருமோ, தவறுதான் செய்றார், ஆனாலும் அதை பத்தி நல்ல எண்ணம், இது சுட்டி செஞ்சிருப்பார், அது சுட்டி செஞ்சிருப்பார். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, ஜுனைத் பக்தாதி ரஹிமஹுல்லாஹ் அவருடைய வீட்டுக்கு ஒரு கல்லன் பாய, ராவ் 12 மணிக்கு வந்து அப்படியே களவெடுத்து கொண்டே இருக்கிறார்.
ஒரு பொடவோண்ட விரிச்சு சாமனத்தை ஒவ்வொரு இடத்துல இருந்து வைக்கிறார். அவர் பாக்குறார், கொஞ்ச நேரம் போகல இன்னொருத்தர் வந்து சாமனம் வைக்கிறார். இவர் பார்த்தார், அடே ஒரே நேரத்தில் ஒரே வீட்டுக்கு 2 கல்லன் வந்து போல, பரவாயில்ல 2 பேரும் ஷேர் பண்ணுவோம் என்று அந்த வந்த ஃபர்ஸ்ட் கல்லனும் சேர்ந்து எல்லாம் செஞ்சு அதுக்கு பிறகு 2வது ஆசனம் நீங்க தூக்கி என்ன முதுகுல வைங்க, நான் உங்களுக்கு கொண்டு வந்து தாரேன். அப்படியா? அதுவும் லேசா பேசி கொண்டு வந்து அதுக்கு பிறகு அந்த கல்லண்ட வீட்டுல இறக்கினதுக்கு பிறகு 2வது ஆள் வர பாக்குறாரு. கேட்டாங்க, ஏன் போறீங்க? உங்களோட ஷேர் எடுத்துக்கொண்டு போங்க. சொன்னாங்க, எனக்கு தேவையில்லை. கேட்டாங்க, நீங்க எந்த வீட்டுல களவெடுத்தீங்களோ அந்த வீட்டு சொந்தக்காரன் ஜுனைத் பகதாதி நான் தான் என்றார். நீங்க எனக்கு உதவி செய்யுங்க. சொன்னாங்க, நீங்க கல்லனாகிறதுக்கு நாங்க தானே காரணம். மக்கள் கேட்டுக்கொண்டு வாரவங்களுக்கும் கொடுக்கணும், கேட்காத கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு உள்ளவர்கள் அவர்களை தேடி பேசி கொடுக்கணும். நான் அந்த குத்தத்தை செஞ்சுட்டேன், எனவே நீங்க கல்லனாக மாறினதுக்கு நான் தான் காரணம். இது அதால் நீங்க வச்சுக்கோங்க. அந்த கல்லன் தௌபா செஞ்சு பலியாக மாறும். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, நாங்க உறவுகளுக்குள்ள குடும்பத்துக்குள்ள மன்னிக்க தயார் இல்ல, மன்னிப்பு கேட்க தயார் இல்ல, சண்டை பிடிச்சி சாகுவோம் என்ற நிலையில தான் இருக்கிறோம். அது சுட்டி ஆயுளும் குறைஞ்சிட்டு ரிஸ்கும் குறைஞ்சிட்டு முசீபத் தான் மேலுக்கு மேல் வந்திருக்கு. எனவே ஷரியத் செல்லக்கூடிய இந்த அமைப்புல கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்கள், எப்ப நடந்து கொள்வோமோ உள்ளத்தில் அல்லாஹ் ஒரு நிம்மதி தருவான். சில நேரங்கள்ல பைனான்சியல் கிரைசிஸ் இருக்கும், நோய்கள் இருக்கும், பிரச்சனைகள் இருக்கும். ஆனா ஒரு முஃமின் என்று வந்து அவன் உள்ளத்தில் அல்லாஹ் நிம்மதியை தருவான். ஏன்? சில நேரங்கள்ல அவருடைய தவறுகள் அது காரணமாக இருக்கலாம். அவருடைய சோதனைக்கு சில நேரத்துக்கு இப்படி ஒன்றுமே இல்ல, அவர் நல்லாதான் நடக்கிறார். அல்லாஹுடைய புறத்திலிருந்து ஒரு சோதனை என்று வரக்கூடிய நேரத்திலையும் அல்லாஹ் உள்ளத்துல மன அமைதியை தருவார். எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, ஆக முக்கியமான விஷயம் உலகத்தை மாற்றுறது 2வது. முதலாவது, நாம் ஒவ்வொருத்தரும் எங்களையே மாற்றிக்கொண்டோம்.